வணக்கம் நண்பா, நண்பி. ஒரு நிமிஷம். உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம், புறக்கணிப்பு, இது எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. 4 பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மட்டும் மதிப்பே இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஏன் உங்களை ஒரு டம்மி பீஸ்னு முத்திர குத்திட்டாங்க? இன்னைக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிய உடைக்க போறோம். இந்த உலகம் பலவீனமானவர்களை விழுங்குவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லவரா இருக்கிறது மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்கணும். இந்த வீடியோல உங்களை பார்த்து சிரிச்ச அதே உதடுகள் உங்களை பார்த்து ரம்மிக்க வைக்க போற 5 ரகசிய குறியீடுகள் உங்க கைக்கு வரப்போகுது. ரகசியம் 1, எதிர்வினை எனும் பொறியை உடைப்பது எப்படி? ரகசியம் 2, விளக்கத்தின் பலவீனத்தை நிறுத்துவது எப்படி? ரகசியம் 3, உங்கள் இருப்பை குறைத்து தண்டனை கொடுப்பது எப்படி? ரகசியம் 4, நிராகரிப்பை எதிர்கொள்ளும் தைரியம். ரகசியம் 5, கிளைமேக்ஸ், நீங்கள் இல்லாமலும் நான் ராஜாவாக வாழ்வேன், தனிமை சிம்மாசனமாகும். எச்சரிக்கை, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த அடிமை வாழ்க்கையத்தான் வாழ்ந்து சாகலாம். உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை தட்டி எழுப்புங்கள். நான் சொல்றது பொய்யா உண்மையான்னு உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது ராத்திரி தூங்க போறப்போ ஏண்டா எல்லாரும் என்ன மட்டும் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? 4 பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மட்டும் மதிப்பே இல்லாத மாதிரி நீங்க காத்துல பேசுற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஏன் கூட வேலை பார்க்கறவங்க கூட உங்களை ஒரு டம்மி பீஸ்னு முத்திர குத்திட்டாங்களா? உண்மை இதுதான். உங்க நல்ல குணத்தை இவன் நல்லவன், இவன் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் உங்களை ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். கேட்கவே கசப்பா இருக்கு இல்ல? நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உடைக்க போறேன். நல்ல காது கொடுத்து கேளுங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம், இந்த புறக்கணிப்பு, இது எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. இந்த உலகம் பலவீனமானவர்களையே விழுங்குவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு முடிவெடுங்க. நீங்க சிங்கமா இல்லனா யாராவது உங்களை ஆட வெட்டி பிரியாணி போட்டு விடுவார்கள். சாணக்கியர் சொல்றார் தெரியுமா? மிகவும் நேர்மையான மரங்கள் தான் காட்டில் முதலில் வெட்டப்படும், வளைந்து நெளிந்த மரங்கள் தப்பித்துக் கொள்ளும். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதால தான் வெட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த ரகசிய குறியீடு உங்க கைக்கு வரப்போகுது. உங்களை பார்த்து சிரிச்ச அதே உதடுகள் உங்களை பார்த்து ரம்மிக்கும். கடைசி 5வது பாயிண்ட்ல நான் சொல்ல போற அந்த ஒரு விஷயம், அதுதான் இந்த மொத்த கேமையும் மாற்ற போற துருப்புச்சீட்டு. தயாரா? வாங்க அந்த 5 கட்டளைகளை உடைப்போம். பகுதி 1, எதிர்வினை எனும் பொறி, த ரியாக்டிங் ட்ராப். ரகசியம் 1, சிங்கத்தின் அமைதி, ஸ்டாப் ரியாக்டிங். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் கடிக்காதே. உதாரணம், ஒருத்தன் உங்க சட்டைய பார்த்து, என்ன மாப்பிள தாத்தா சட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றான்னு வைங்க. உடனே உங்களுக்கு ரத்தம் தலைக்கு ஏறி, நீ யாரடா கேட்கறதுக்கு அப்படின்னு கத்துறீங்க. நெஞ்சு படபடக்குது. ரகசியம், அந்த நொடி நீங்க தோத்து போனீங்க. அவன் ஜெயிச்சிட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய நோக்கம் உங்க சட்டை கிடையாது. அவனுடைய நோக்கம் உங்க நிம்மதியை கொலைக்கணும், உங்களை கோமாளி மாதிரி ஆக்கணும். நச்சுத்தன்மை கொண்ட மனுஷங்க உங்களுடைய ரியாக்ஷனை குடிக்கிறவங்க. சாணக்கியர் என்ன சொல்றார்? பாம்புக்கு விஷம் இல்லைன்னா கூட அது படம் எடுத்து ஆடணும், ஆனா குத்தக்கூடாது. அடுத்த முறை யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினால் இந்த 3 நொடி வீதியை ஃபாலோ பண்ணுங்க. அவர்கள் திட்டினால் உடனே பதில் சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. அவன் கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. மனசுக்குள்ள எண்ணுங்க, 1, 2, 3, அப்புறம் ஒரு சின்ன புன்னகையோடு அப்படியா அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிங்க. அங்க நடக்கிற மேஜிக்க பாருங்க. அவன் மூளை குழம்பிடும். என்னடா இவன் கோபமே வரலையே, இவன் நம்ம விட பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்னு அவன் மனசுல பயம் ஆரம்பிக்கும். அமைதி சாதாரண விஷயம் இல்ல. கடல் அலைகள் சத்தம் போடும், ஆனால் ஆழம் அமைதியா இருக்கும். சத்தம் போடுபவன் பலவீனன், அமைதியா இருப்பவன் ஆபத்தானவன். இனிமே உங்க ரியாக்ஷன் எனும் சாவியை யார் கையிலையும் கொடுக்காதீங்க. பகுதி 2, விளக்கத்தின் பலவீனத்தை நிறுத்துவது எப்படி? ரகசியம் 2, விளக்கம் கொடுக்காதே, ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை கத்து கொடுத்துட்டாங்க. ஏன் லேட், காரணம் சொல்லு. இப்படியே பழகி நாம வளர்ந்த பிறகும் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்போம். உதாரணம், ஒரு நண்பன் கூப்பிட்டா, ஐயோ மச்சி ஃப்ரீயா தான் ஆன, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் வண்டி வேற ரிப்பேரு, வெயில் வேற அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட வாசிப்பான். நிறுத்துங்க. இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதை இப்பவே நிறுத்துங்க. சாணக்கியர் சொல்றார், உன்னுடைய முடிவுகளுக்கு நீ விளக்கம் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறாய்.
நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க எதிராளி உங்களை ஒரு குற்றவாளியா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஓகே, இவன் நம்ம கிட்ட பொய் சொல்றான், அதான் சமாளிக்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். நீங்க விளக்கம் கொடுக்கும்போது என் முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க காலில் விழுற மாதிரி அர்த்தம். நீங்க ஏன் ஒரு அடிமையா இருக்கணும்? ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா? கேள்வி: ஏன் நேத்து பார்ட்டிக்கு வரல? பதில்: எனக்கு வேற ஒரு வேலை இருந்தது, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அடுத்த கேள்வி: என்ன வேலை? பதில்: அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுல திமிர் இல்ல, இதுல சுயமரியாதை இருக்கு. என்னுடைய நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. அதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற செய்தி இதுல மறைமுகமா இருக்கு. இனிமே உங்கள் முடிவுக்கு நீங்களே ராஜா. பகுதி 3: இழப்பின் பயன். த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். ரகசியம் 3: தண்டனை கொடுங்கள். கிரியேட் ஸ்கேர்சிட்டி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏன் மதிக்கிறது இல்ல? சிம்பிள் லாஜிக். இவன் எங்கேயும் போகமாட்டான், இவனை எப்போ கூப்பிட்டாலும் வருவான், இவனை என்ன செஞ்சாலும் சரிப்பான். உதாரணம்: ரோட்ல ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணியை நம்ம எப்படி குடிப்போம்? சிந்துவோம், மிச்சம் வைப்போம், தூக்கி ஊத்துவோம். ஆனா காசு கொடுத்து வாங்குற பாட்டில் தண்ணியை ஒரு சொட்டு கூட சிந்தாம குடிப்போம். தண்ணி அதேதான், ஆனா மதிப்பு மாறுது. ஏன்னா ஒன்னு இலவசம், இன்னொன்னு விலை மதிப்பு. நீங்க இவ்வளவு நாளா உங்களை இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. ஒருத்தவங்க மரியாதையை குறைச்சா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கணும். தண்டனைனா அடிக்கிறது கிடையாது. சாணக்கியரின் தண்டனை ரொம்ப அமைதியானது, ஆனால் வலிமையானது. உங்கள்கிட்ட இருந்து விலகுவது தான் அவர்களுக்கு பெரிய தண்டனை. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அடுத்த முறை அவர் ஃபோன் பண்ணா உடனே எடுக்காதீங்க. 4 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. பார்க்க வரலாமான்னு கேட்டா இல்ல, முடியாது, அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. உங்களை சுலபமாக அணுக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குங்க. உங்க நேரம் ஒரு வைரம் மாதிரி, அது எல்லாருக்கும் சும்மா கிடைக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. சில சமயம் நீங்க காணாமல் போகணும், அப்பதான் உங்க அருமை தெரியும். உங்க அன்பை, உங்க நேரத்தை குப்பையில போடுற மாதிரி எல்லாருக்கும் வாரி இறைக்காதீங்க. தகுதியுள்ளவங்களுக்கு மட்டும் கொடுங்க. இதை செய்யும் போது ஏன் இவன் நம்மளை விட்டு விலகுகிறான், நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தானா வழிக்கு வருவாங்க. பகுதி 4: நிராகரிப்பை எதிர்கொள்ளும் தைரியம். த டிஸ்லைக் ட்ராப். ரகசியம் 4: எல்லாரும் விரும்புவது சாத்தியமில்லை. எம்ப்ரேஸ் டிஸ்லைக். இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெரிய பொய் இருக்கு. நீங்க நல்லவனா இருந்தா எல்லாரும் உன்னை பிடிக்கும். அது சுத்த பொய். காந்திஜியை கூட சுட்டு கொன்னாங்க. இயேசுவையே சிலுவையில் எறிஞ்சாங்க. அவங்களே தப்பிக்க முடியலன்னா நாம ஏமாத்துறோம். உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, அவன் என்ன தப்பா நினைப்பானோ, இவன் என்ன தப்பா நினைப்பானோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்வதுதான். விஷத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா போதும், உங்களை வேட்டையாடிடுவாங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க, அது ஒரு வியாதி. பிடிக்கலையா பிடிக்கலைன்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களை பிடிக்காதவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க. போகட்டும், குப்பைதானே வெளியேறுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. யாரெல்லாம் உங்களை உண்மையாக மதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் உங்க கூட இருந்தா போதும். 100 நரிகளுடன் கூட இருப்பதை விட ஒரு சிங்கம் கூட இருப்பது மேலானது. பகுதி 5: தனிமையும் சிம்மாசனம். தி அல்டிமேட் பவர். நண்பா, இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் அந்த 5வது ரகசியம். இதை நீங்க கத்துக்கலனா மேல சொன்ன 4 விஷயமும் வேஸ்ட். மத்தவங்க உங்களை ஏன் அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? இவனுக்கு நாம இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இவன் நம்பிதான் இருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் போய்விட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். தனிமை என்கிறது ஒரு தண்டனை நண்பா, அது ஒரு தவம். எப்போ நீங்க தனியா ஷாப்பிங் போக, தனியா ஹோட்டல்ல சாப்பிட கூச்சப்படாம இருக்கீங்களோ அப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க முகத்துல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கணும். அவங்க உங்களை விட்டு போனாலும் உங்க வாழ்க்கை ஜாலியா போறத அவங்க பார்க்கணும். என்னடா இது, நாம இவனை விட்டு வந்துட்டோம், இவன் அழுதுகிட்டே இருப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்துறான், புதுசா தொழில் பண்றான், செமையா ட்ரெஸ் பண்றான் அப்படின்னு அவங்க வயிறு எறியணும். இதுதான் பழி வாங்குவதிலேயே உச்சக்கட்டம். அவங்கள விட்டு போனவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படணும். இனிமே யாரையும் துரத்தாதீங்க, யாருக்காகவும் கெஞ்சாதீங்க. நீங்க சூரியன் மாதிரி இருங்க. சூரியன் யாருக்காகவும் காத்திருக்காது, அது பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் வேணும்னா அவங்க கிட்ட வரட்டும், இல்லைன்னா இருட்டுல கிடக்கட்டும். தன்னை தானே நேசிக்காதவனை இந்த உலகத்துல வேற எவனும் நேசிக்க மாட்டான். முதல்ல உங்களை நீங்க நேசிங்க. உங்க கம்பெனியவே நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்ப பாருங்க, ஈக்கள் முய்க்கிற மாதிரி கூட்டம் உங்களை பிடிக்கும். இப்ப சொல்லுங்க, உங்க ரத்தம் சூடேறி இருக்கா இல்லையா?
இவ்வளவு நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போற ரூல் புக். ஆனா ஒரு எச்சரிக்கை, இத கேட்டதோட விட்டுட்டா நாளைக்கு காலையில பழையபடி அதே ஆளா மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பூனை குணத்தை உதறி தள்ளுங்க, சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. இந்த வாரம் நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுங்க. நான் சரியா ரியாக்ட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் விளக்கம் சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு அதை மட்டும் செய்து பாருங்க. அப்ப நடக்கிற மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. உங்கள் நடை மாறும், உங்கள் பாதை மாறும், உங்களை பார்த்து சிரித்தவர்கள் முகம் சுருங்கும். இப்போ யாரெல்லாம் தன்மானத்தை மீட்கணும்னு வெறி இருக்கும், யாரெல்லாம் இனிமே நான் வேற லெவல்னு தோணுதோ அவங்க மட்டும் கமெண்ட்ல நான் ராஜாவா தான் வாழ்வேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை சிங்கங்கள் இங்கே இருக்குன்னு பார்க்கிறேன். இது முடிவு இல்லை நண்பா, இதுதான் ஆரம்பம். போங்க, இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க. வெற்றி நம்மதே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க,